Hello everyone, today we are going to start next topic of our chapter 14, graphical representation of cumulative frequency. Okay, ஏதாச்சும் ஒரு டேட்டா கொடுத்துருந்தாங்கன்னா அது எப்படி நம்ம லெஸ் தேனாகவும் மோர் தேனாகவும் ஃப்ரீக்வன்சிஸ் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிஸாக எழுதுறதுன்னு ஆல்ரெடி இன்ட்ரோவில் பார்த்துருந்தோம். அதை எப்படி நம்ம கிராஃபாக ரெப்ரசென்ட் பண்ணுறது, அதுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷல் நேம் இருக்குது, அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். அதை நம்ம ஓக்யூ சொல்லுவாங்க ஒரு சிலர் ஓஜியூ சொல்லுவாங்க. ஓகேவா, இது நம்ம நார்மலாக படிக்கும்போது ஓக்யூ அப்படின்னு இருக்குது, பட் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஓஜியூ அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேவா, உங்களுக்கு அது கரெக்டாக வரல அப்படின்னா எழுதும் போது கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா கூட போதும், என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா, கிராஃப் இது ஃபுல்லாகவே நம்ம என்ன பார்க்க போகிறோம், கிராஃபில் எப்படி அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ப்ளாட் பண்ணுறது, எப்படி கர்வ் ட்ரா பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, கொடுத்துருக்க ஃப்ரீக்வன்சி அந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, அதை கிராஃபாக ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். அப்படி ரெப்ரசென்ட் பண்ணும்போது கிடைக்கிற அந்த கர்வை நம்ம குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். கிராஃபில் வரையும் போது பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதில் நமக்கு கர்வ் மாதிரி கிடைக்கும். அந்த கர்வ் என்னன்னு சொல்லுவோம், குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கர்வ். இது 1 மார்க்ஸில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு இன்னொரு பேர் என்ன, ஓஜிவ். ஓகேவா, the term ogive is pronounced as ogive and is derived from the word ogi. An ogi is the shape consists of a concave arc flowing into a convex arc, so forming an S-shaped curve வித் வெர்டிக்கல் ஹென்ஸ். இதில் கொஞ்சம் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு ஓகியூவில் வந்து என்ன ஷேப் கர்வ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா எஸ் ஷேப்பில் ஃபார்ம் ஆகும், இல்லை கான்கேவ் ஆர்க்கும் கான்வெக்ஸ் ஆர்க்கும் ரெண்டு சேர்ந்து ஜாயின் ஆகுது அப்படின்றதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போது, ஜஸ்ட்டு சும்மா இன்ஃபர்மேஷனுக்காக. பட் இந்த பாயிண்ட்ஸ் மட்டும், இந்த கர்வ் என்ன ஷேப் கர்வ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்போது நான் ஜஸ்ட் இது வந்து எழுதுறதுக்காக கிடையாது, உங்களுக்கு அது என்ன அப்படின்றது புரிஞ்சுக்கிறதுக்காக எக்ஸ்ப்ளனேஷனுக்காக கொடுக்குறேன். ஓகேவா, பாருங்கள், நமக்கு ஏதாச்சும் ஒரு டேட்டா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு கிளாஸ் இன்டர்வலும் அதுக்கான ஃப்ரீக்வன்சியும் கொடுத்துருக்கும் போது நம்மளை லெஸ் தேன் டைப் வரைங்க, இல்லை மோர் தேன் டைப் ட்ரா பண்ணுங்கள், இல்லை ரெண்டும் சேர்ந்து ட்ரா பண்ணுங்கள். இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் கொஷின் கேட்கலாம். லெஸ் தேன் டைப்பில் கிராஃப் ட்ரா பண்ணுங்கள், லெஸ் தேன் ஓகியூ ட்ரா பண்ணுங்கள், ஓஜியூ ட்ரா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும், ஜஸ்ட் நம்ம அதை லெஸ் தேனாக மாற்றுறோம். லெஸ் தேன் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எப்படி எழுதுறதுன்னு ஆல்ரெடி நிறைய டைம் பார்த்துட்டோம். அந்த மாதிரி லெஸ் தேன் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியாக மாற்றி எழுதிடும். எழுதுனதுக்கு அப்புறமா எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும், இந்த ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, ஃப்ரீக்வன்சி தான் எந்த ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் போதும், ஈஸியாக உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஃப்ரீக்வன்சி எண்டிங் எப்படி, லெட்டர்ஸ் எப்படி முடியுது, ஒய்யில் முடியுது. ஓகேவா, ஃப்ரீக்வன்சி முடியுறதே ஒயில் முடியுது. ஸோ அதுதான் நம்ம எதில் மார்க் பண்ணணும், ஒய் ஆக்சிஸில் மார்க் பண்ணணும். நீங்கள் ஹிண்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட போதும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எதை நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் மார்க் பண்ணுவோம், இந்த பாயிண்ட்டை தான் எக்ஸ் ஆக்சிஸில் மார்க் பண்ணுவோம். ஓகே, ஒரு மாதிரி ரீக்கப் பார்த்துடலாம். லெஸ் தேன் எழுதும் போது எந்த லிமிட் நம்ம எடுத்துக்கணும், அப்பர் லிமிட்டை எடுத்துக்கணும். அப்போது இங்கே பாருங்கள், அப்பர் லிமிட் வந்திருக்கு, இதுதான் நம்ம எதில் மார்க் பண்ண போகிறோம், எக்ஸ் ஆக்சிஸில். மோர் தேன் பண்ணும்போது என்ன ஆகும், லோயர் லிமிட்டு தான் எடுப்போம். இங்கே பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், நம்ம லோயர் லிமிட் எடுத்திருக்கோம். இதை தான் நம்ம எதில் மார்க் பண்ண போகிறோம், எக்ஸ் ஆக்சிஸில். ஆட்டோமேட்டிக்காக குமுலேட்டிவ் எதில் வந்துடுது, ஒய் ஆக்சிஸில் வந்துட போகுது. ஓகேவா, அதே மாதிரி லெஸ் தென் எழுதும் போது மேலேருந்து ஆட் பண்ணி எழுதிட்டு வரோம். மோர் தென் வரும்போது எய்தர் கீழேருந்து மேலே ஆட் பண்ணி எழுதினாலையும் ஓகே, உங்கள் விருப்பம், இல்லை மேலேருந்து ஒவ்வொன்றா சப்ட்ராக்ட் பண்ணி எழுதினாலையும் ஓகே. ஓகேவா, டவுட் இருக்கவங்க அந்த பழைய வீடியோவை போய் பார்த்து இன்னொரு முறை ரீகால் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், கிராஃப் பிளாட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். அப்போ 10,2 அப்படின்ற பாயிண்ட்டை கிராஃபில் போட போகிறோம். 15,14, அடுத்து 20,16 இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்ஸை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் கிராஃபில் போட போகிறோம். எதுக்கு, லெஸ் தேனுக்கு. அதே மோர் தேனாக கேட்டிருந்தாங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன, 5,30, அடுத்து 10,28, 15,16 இந்த பாயிண்ட்ஸை ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம், கிராஃபில் ப்ளாட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதிலே எக்ஸ்ட்ராவாக இன்னொரு கொஷின் கேட்பாங்க, மீடியன் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. கிராஃப்லேயே நம்ம மீடியன் கண்டுபிடிக்கலாம். அதில் நமக்கு 3 மெத்தடில் கிராஃபில் மீடியன் கண்டுபிடிக்கிறது இருக்குது. அது ஒன்று லெஸ் தேன், இன்னொன்று மோர் தேன், இன்னொன்று ரெண்டும் சேர்ந்து. அது எப்படின்னு பார்த்துடலாம். ஓகேவா, லெஸ் தேன் மெத்தடில் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது பாருங்கள். இதில் நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட், எந்த பாயிண்ட் வந்து நமக்கு மீடியன் கொடுக்குது அப்படின்றத இம்பார்ட்டன்ட் 1 மார்க்காக கேட்பாங்க. எக்ஸ் ஆக்சிஸில் அந்த பாயிண்ட் எங்கே டச் பண்ணுதோ அதுதான் நமக்கு மீடியன் வேல்யூ கொடுக்குது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு லெஸ் தென் டைப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம், லெஸ் தென் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனை கண்டுபிடிச்சிடுறோம். கண்டுபிடிச்சிட்டு இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கிடைக்குது, அந்த பாயிண்ட்ஸ்லாம் போட்டு இப்படி இந்த மாதிரி கர்வையும் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம்.
ஓகேவா? இப்போ மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத பார்க்க போகிறோம். மீடியன் கண்டுபிடிக்கணும்னாவே நம்ம எப்பவும் என்ன பண்ணுவோம், அந்த n/2 வேல்யூவை தான் பார்ப்போம். ஆமாவா? என்னன்றது என்னது, எல்லா ஃப்ரீக்வன்சி சிக்மா எஃப்ஐ அதுதானே n அப்படின்றது அதோட வேல்யூ. இல்லை குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஃபைனலாக கிடைக்கிற லாஸ்ட் இன்டர்வலோடைய குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எல்லாமே சேம் வேல்யூ தான் வரும். அது டிவைடு 2. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு 30 கிடச்சிருக்குன்னு வச்சுக்கலாம், இல்லை 50 கிடச்சிருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ அதை என்ன பண்ணணும், அந்த 50 டிவைடு 2 பண்ணணும். இங்கே இருக்கிறதுக்கு நான் எக்ஸாம்பிளே சொல்கிறேன். சப்போஸ் n = 50னா 50 டிவைட் 2 பண்ணால் என்ன கிடைக்குது நமக்கு 25. ஆமாவா? என்ன வேல்யூ கிடச்சிருக்கு 25. அந்த 25ஐ ஒய் ஆக்சிஸில் மார்க் பண்ணணும். எங்கே மார்க் பண்ணணும், ஒய் ஆக்சிஸில். ஓகேவா? இந்த இடத்துல மார்க் பண்ணியாச்சு. அந்த மார்க் பண்ண பாயிண்ட்டை நம்ம டாட்டட் லைன்ஸில் கொண்டு போய் கர்வில் டச் பண்ணுவோம். அப்படி டச் பண்ணும்போது கிடைக்கிற அந்த பாயிண்ட்லேருந்து நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணணும். சிம்பிளாக சொல்லணுன்னாக்கில் என்ன 25ன்ற பாயிண்டில் எடுத்துகிட்டு போய் கர்வை டச் பண்ணுற மாதிரி ஒரு கோடு போட போகிறோம். கரெக்டாக நேராக வச்சு போடணும். கிராஃப்ன்றதால் நமக்கு பிரச்சனையே இல்லை, அதிலே ஸ்ட்ரைட்டாக தெரியும். அந்த டச்சான பாயிண்டில் கரெக்டாக கீழே எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணுற மாதிரி பர்பண்டிகுலராக கரெக்டாக வரணும். அதுவும் நமக்கு பிரச்சனை இல்லை, கிராஃப்ன்றதால் அதிலே லைனாக இருக்கும்போது ஈஸியாக டச் பண்ணுற மாதிரி போட்டுரும். இப்போ நம்ம போடும்போது அந்த எக்ஸ் ஆக்சிஸில் டச் பண்ண பாயிண்ட் என்ன பாயிண்ட்டோ அதுதான் நம்மளோடைய மீடியன். ஓகேவா? ஃபஸ்ட்டு சம் எடுத்தாலும் இப்படி இருக்குது. நம்ம சம் கிராஃபாக போடும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஃப்ரம் பாயிண்ட் ஏ வேர் த ogive curve is cut, draw a perpendicular on the x-axis. x-axisல ஒரு perpendicular draw பண்ணுறோம். The point at which it touches the x-axis will be the median value of the series as shown in the graph. ஃபைனலாக இப்படி எழுதிடுறோம். ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ இதுவே மோர் தென் மெத்தட் வந்தால் என்ன, அதே சேம் தான். மோர் தென் கர்வை கண்டுபிடிக்கிறோம், பாயிண்ட்ஸ் வச்சு பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டு கர்வை போட்டு முடிச்சிடுறோம். முடிச்சதுக்கப்புறம் அகெயின் அதே n/2 வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அகெயின் என்ன தான் வருது நமக்கு 25 தான். 50 வைக்கும் போது அந்த 25 என்ன பண்ணுறோம், நம்மளோட கர்வில் போய் டச் பண்ணுற மாதிரி லைன் ட்ரா பண்ணுறோம். ட்ரா பண்ணிட்டு அகெயின் எக்ஸ் ஆக்சிஸில் போடுறோம். இப்போ இந்த இடத்துல எந்த பாயிண்ட்டில் டச் ஆகுதோ அதுதான் நம்மளோடது என்னது, மீடியன் வேல்யூ. சேம் ப்ராசஸ். பட் என்ன நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, லெஸ் தென் டைப் போட்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்களா, மோர் தென் டைப் போட்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்களா. லெஸ் தென் வேல்யூஸை கண்டுபிடிச்சிட்டு மார்க் பண்ணுறீங்க, மோர் தென் வேல்யூஸை கண்டுபிடிச்சிட்டு மார்க் பண்ணுறீங்க. ரெண்டும் பாருங்கள், கிராஃப் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த கிராஃப் எப்படி இருக்குது, இப்படி போயிருக்கு. இந்த கிராஃப் இப்படி வந்திருக்கு. ஆனால் ரெண்டுத்துக்குமே ஆன்சர் என்ன தான் கிடச்சிருக்கு பாருங்கள், சேம் ஆன்சர் 66.4 தான் கிடச்சிருக்கு. ஓகேவா? கிளியராக உங்களுக்கு எப்படின்றது. இப்போது ரெண்டுமே சேர்ந்த மெத்தட் வந்தால் என்ன பண்ணுறது, லெஸ் தென் அண்ட் மோர் தென் ரெண்டும் கொடுக்கும்போது நம்ம இந்த n வேல்யூ எதுவுமே கண்டுபிடிக்க போகிறதில்ல. இந்த மாதிரி ஒன்று மட்டும் வரும்போது தான் இந்த n/2 வேல்யூ கண்டுபிடிச்சி அந்த வேல்யூக்கு கொண்டு போய் மார்க் பண்ணணும். அதுவே நமக்கு லெஸ் தென் அண்ட் மோர் தென் ரெண்டும் வரும்போது ரெண்டுத்தோடைய பாயிண்ட்ஸையும் நம்ம கண்டுபிடிப்போம். லெஸ் தெனோடது என்ன பாயிண்ட்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி முடிச்சிடுறோம். மோர் தெனோட பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அது மார்க் பண்ணி முடிச்சிடுறோம். இது நம்ம ரெண்டுமே கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக எய்தர் இப்படி டாட்டட் லைன்ஸ் ஒன்றையும் இன்னொன்று வந்து கண்டினியூஸ் லைனாகவும் போட்டுக்கலாம். இல்லை இது ஒரு கலரில் பாயிண்ட்ஸ் மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக இந்த பாயிண்ட்ஸ் வைக்கிறோம் இல்லையா, இந்த லெஸ் தெனோடதெல்லாம் ஒரு பாயிண்ட்ஸ் ஒரு கலர்லையும் மோர் தெனோடது ஒரு கலர்லையும் வைக்கும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் ஈஸியாக கிடச்சிடும். அது முடிச்சதுக்கப்புறமா இப்போ நமக்கு மீடியன் வேல்யூ எப்படி கிடைக்கும், ரெண்டு கர்வும் ஒன்று கட் பண்ணும். அப்படி கட் பண்ணுற பிளேஸ்லேருந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு இப்படி பர்பண்டிகுலராக ஒரு லைன் போடும்போது கிடைக்கிற பாயிண்ட் தான் என்னது நமக்கு மீடியன். இதுவும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின். லெஸ் தென் மோர் தெனில் தான் எப்படி நம்ம பண்ணுவோம், இந்த n/2 வேல்யூலேருந்து எடுத்து எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணுற பாயிண்ட். அதுவே இதில் என்ன கொஷின் கேட்கலாம், என்ன வந்து ரெண்டு கர்வும் கட் பண்ணுற பாயிண்டில் கிடைக்கிற சென்ட்ரல் டெண்டன்சி என்ன அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். இதில் என்ன நமக்கு கிடைக்குது, மீடியன் கிடைக்குது. அப்போ corresponding value on the x-axis would be the median value. பாருங்க, the median of the grouped data can be obtained graphically as x-coordinate of the point on the intersection of the two ogive for this data. என்ன x-coordinate of the point of intersection எதுலேருந்து கிடைக்குது, point of intersection of two ogive. இதில் நம்ம n/2 வேல்யூவில் எதுவுமே பண்ணுறதில்ல. ஓகேவா? ஓரளவுக்கு கிளியராக 3 மெத்தோடு எப்படி என்ன பண்ணுறதெல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எக்ஸசைஸ் 14.4. இது ரொம்ப ஈஸி, இவ்வளோ நேரம் போட்டதோட ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஷின் நம்பர் 1 நமக்கு டேட்டா கொடுத்துருக்காங்க. என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, கன்வெர்ட் த டிஸ்ட்ரிபியூஷன் above to a less than type cumulative frequency distribution. என்ன பண்ணணும், லெஸ் தென் டைப்பாக
கன்வெர்ட் பண்ணிவிட்டு ட்ரா இட்ஸ் ஓஜியூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதோட ஓஜியூவை ட்ரா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லெஸ் தேனாக கன்வெர்ட் பண்ணுறோம். எப்படி கன்வெர்ட் பண்ணணும்? லெஸ் தென் எழுதியாச்சு. எந்த லிமிட் எடுக்கணும்? அப்பர் லிமிட் எடுக்கணும். அப்போ லெஸ் தென் எழுதிட்டு கொடுத்துருக்க அப்பர் லிமிட் 120, 140, 160, 180, 200 எழுதியாச்சு, டவுட் இல்லை. அடுத்த ப்ராசஸ் என்ன? இது எல்லாத்தையும் குமுலேட்டிவாக மாற்றணும். அடுத்தடுத்து ஆட் பண்ணிகிட்டே வரணும். ஃபஸ்ட்டு 12 பாருங்கள், ஒன்று நீங்கள் இருக்கிறத அப்படியே லைனாக ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. 12, 14 எழுதிட்டு முன்னாடி போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை மேம் எங்களுக்கு கிளியராக இருக்குன்றவங்க 12, 12 + 14 = 26. அடுத்து 26 + 8, அடுத்து 34 + 6, 40 + 10. இப்போ ஆன்சர் எல்லாம் வந்துடுச்சு. இங்கே கண்டிப்பாக 50 வரணும். இங்கே பாருங்கள் 50 ஒர்க்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே 50 வந்தால் தான் நீங்கள் போட்டது கரெக்டு, இல்லாட்டி அடிஷனில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்படி வெரிஃபையும் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம், இதில் எதை நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் எதை ஒய் ஆக்சிஸில் எடுக்கணும்? சிம்பிள். நான் முன்னவே ஒரு ஹிண்ட்டும் சொன்னேன், ஃப்ரீக்வன்சி வருது, அப்போ என்ன பண்ணணும்? இதுதான் ஒய் ஆக்சிஸில் எடுக்கிறோம், ஒய்ன்னு எண்ட் ஆகுது, ஹிண்ட் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். இந்த அப்பர் லிமிட் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம எதில் எடுக்க போகிறோம்? எக்ஸ் ஆக்சிஸ். டேக்கிங் அப்பர் கிளாஸ் லிமிட் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் த ரெஸ்பெக்டிவ் ஃப்ரீக்வன்சிஸ் ஆன் ஒய் ஆக்சிஸ். ரெஸ்பெக்டிவ் ஃப்ரீக்வன்சினா அந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. ஓகேவா, இந்த ஃப்ரீக்வன்சியில் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. அந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிஸ் என்ன பண்ணுறோம்? ஒய் ஆக்சிஸ்லேயும் மார்க் பண்ணுறோம். அப்போ நமக்கு பாயிண்ட்ஸ் என்னவா கிடைக்கும்? 120, 12, 140, 26, 160, 34, 180, 40, 200, 50. ஓகேவா, இந்த பாயிண்ட்ஸ் என்ன பண்ண போகிறோம்? நம்ம இப்போ கிராஃபில் ப்ளாட் பண்ண போகிறோம். கிராஃப் நல்லா நீட்டாக கொஞ்சம் பெருசாக அழகாக போடுங்க. இதில் நான் சின்னதாக தான் காட்ட முடியுது, ஏன்னா அடுத்த பேஜ் கொண்டு போனால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு சரியாக தெரியாதுன்றதால நான் இப்படி போட்டிருக்கேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு எப்பயும் போல் எக்ஸ் ஆக்சிஸ் போட்டாச்சு, ஒய் ஆக்சிஸ் போட்டாச்சு, ஆரிஜின் போட்டாச்சு. ஓகேவா, இப்போ கீழே போடுறது நம்ம என்ன போடுறோம்? அப்பர் லிமிட்டை போட்டாச்சு. இங்கே என்ன எழுதுகிறோம்? நம்ம குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிஸ் எழுதுகிறோம். இப்போது இங்கே 10, 20, 30 நான் எடுத்துக்கிட்டேன், நோ ப்ராப்ளம். ஏன்னா நமக்கு 50 வரைக்கும் தான் பாயிண்ட்ஸ் இருக்குது, அதனால் ஈஸியாக போட்டுடலான்றதை எடுத்தாச்சு. பட் இங்கே நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் எடுக்கும்போது 120லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, நம்ம ஃபுல்லும் எடுத்தோம்னா எழுத முடியாது. அப்படின்றதால இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு வேவ் மாதிரி சின்னதாக போட்டுட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி நிறைய நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு மீனிங். 120லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். 200 வரைக்கும் எடுத்திருக்கேன். நீங்கள் அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன? 120, 12. இப்போ 120, 12ன்ற பாயிண்ட்ஸை மார்க் பண்ணியாச்சு. அடுத்து 140, 26, 160, 34, 180, 40, 200, 50 பாயிண்ட்டை மார்க் பண்ணியாச்சு. சர்க்கிள் பண்ணி மறக்காமல் என்ன பண்ணணும்? நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதிடும். இப்போ நமக்கு கிடச்சிருக்க கர்வ் தான் என்ன கர்வ்? லெஸ் தென் டைப் கர்வ். இல்லை இந்த இடத்துல நீங்கள் என்னென்னு எழுதிக்கலாம் வேணா? லெஸ் தென் ஓஜியூ அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ஓகேவா, கிளியராக உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுதா? அப்புறம் ஒரு சிலருக்கு டவுட் வரும், இந்த கிராஃப்லேயே இந்த பாயிண்ட்ஸ் எப்படி எடுத்து எழுதுறது அப்படின்றது ஒரு சிலருக்கு டவுட் வரலாம். அதையும் நான் சொல்லிடுறேன். பாருங்கள், ஓகே. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் என்ன இருக்குது? 120, 12, 10 தான் மேம் இங்கே இருக்குது. இந்த 12 வரதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த பாயிண்ட்டு 10, அதுக்கப்புறம் 2 பாயிண்ட் தள்ளி இருக்கிறது தான் என்னது? 12. 26னா என்ன வரும்? 20. இந்த இடத்துல நடுவில் டார்க்காக ஒரு லைன் வரும், அதுக்கப்புறம் ஒரு லைன் இருக்கிறது தான் 26. 34, இங்கே லைன்ஸ் கவுண்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு தெரியும், 4th லைனாக இருக்கிறது 34. 40, 50ல் உங்களுக்கு எந்த டவுட்டும் வராது. இந்த டவுட் இருக்கவங்களுக்கும் ஓரளவுக்கு கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு போயிடலாமா? நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 2 அவங்களே கொடுத்துருக்காங்க, மெடிக்கல் செக்கப் ஆஃப் 35 ஸ்டூடெண்ட்ஸ்ன்ட்டு. அப்போ நமக்கு கண்டிப்பாக ஃபைனல் என்ன இருக்கும்? 35 தான் இருக்கும். என்னோட வேல்யூ இல்லை சிக்மா எஃப்ஐயோட வேல்யூ என்னவாக தான் இருக்கும்? 35 தான் இருக்கும். கொடுத்துருக்க கொஷினே என்னவா கொடுத்துருக்காங்க? லெஸ் தேனாக கொடுத்துருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு டேட்டாவும் லெஸ் தேனாவோ இல்லை மோர் தேனாவோ அவங்களே கொடுத்துருக்காங்கன்னா அங்கே கொடுத்துருக்கிற ஃப்ரீக்வன்சி குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. ஒரு சிலருக்கு டவுட் இருக்குது, மேம் இது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியாக இல்லையா அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு. லெஸ் தேன் மோர் தேன் கொடுத்தாவே அந்த ஃப்ரீக்வன்சி என்ன ஃப்ரீக்வன்சி தான்? குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி தான். ஓகேவா, லெஸ் தேன் கொடுக்கும்போது மேலேருந்து ஆட் பண்ணிட்டு வர்றது, அதுவே மோர் தென் கொடுக்கும்போது என்னது? கீழேருந்து ஆட் பண்ணிட்டு வருதுன்னு ஹிண்ட் வச்சுருந்தீங்கன்னா கீழேருந்து ஆட் பண்ணிட்டு வருது, இல்லை மேலேருந்து சப்ராக்ட் பண்ணிட்டு வருது. ஓகேவா, கிளியராக உங்களுக்கு? லெஸ் தேன் கொடுத்தாவே கொடுத்துருக்க ஃப்ரீக்வன்சி குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி தான். கிளாஸ் இன்டர்வலாக இருந்தால் மட்டும்தான் கொடுத்துருக்கிறது ஜஸ்ட் ஃப்ரீக்வன்சி. ஓகே, இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ட்ரா லெஸ் தேன் டைப் ஓக்யூ
ஃபார் த கிவன் டேட்டா. லெஸ் தென் டைப் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. மேம் இதுதான் எல்லாமே இவங்களே கொடுத்துட்டாங்களே, என்ன பண்ணுறது? எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் இந்த பாயிண்ட்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், கிராஃபில் ஃப்ளாட் பண்ண போகிறோம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அதையும் கவனிக்கணும். ஏன் சாப்பிட்டேன் இந்த மீடியன் வெயிட் ஃப்ரம் த கிராஃப். அப்போ கிராஃப்லேருந்து என்ன கண்டுபிடிக்கணும், மீடியன் கண்டுபிடிக்கணும். மீடியன் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும், என் வேல்யூவில் எண்ணில் by 2 n by 2 ஓட வேல்யூ, அதாவது 35/2 ஓட வேல்யூ கண்டுபிடிச்சி அதை y ஆக்சிஸில் மார்க் பண்ணி எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலராக போடும்போது கிடைக்கிற எக்ஸ் ஆக்சிஸில் கிடைக்கிற பாயிண்ட் தான் என்னது, மீடியன். அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிடும், அதுதான் மீடியன். அண்ட் வெரிஃபை த ரிசல்ட் பை யூஸிங் த ஃபார்முலா. இதை மறந்துடக்கூடாது. வெறும் மீடியன் கண்டுபிடிச்சிட்டு மறந்துடக்கூடாது. கொஷினில் இப்படியும் கேட்பாங்க, மீடியனை வெரிஃபையும் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம லாஸ்ட் எக்ஸசைஸில் போட்ட மாதிரி ஃபார்முலா போட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கிவன் டேட்டா இஸ் லெஸ் தென் டைப் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்கிறது அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பாயிண்ட்ஸாக இருக்கும், அவங்க கொடுத்துருக்க பாயிண்ட்ஸே எழுதியாச்சு. 38,0 40,3 42, எல்லா பாயிண்ட்ஸும் எழுதியாச்சு. இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பாயிண்ட் தான். ஜஸ்ட் இந்த பாயிண்ட்டை பேர் பண்ணி எழுதியாச்சு. இதுதான் எக்ஸ், இதுதான் ஒய். இதில் எதுவும் டவுட் இருக்காது. இந்த பாயிண்ட்ஸ் என்ன பண்ணிடுறோம், ஜஸ்ட் கிராஃபில் ஃப்ளாட் பண்ணிடுறோம். ஓகேவா? அதே மாதிரி தான் இங்கே கிளாஸ் இன்டர்வல், குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, நீங்கள் வேணால் இங்கே என்ன அப்பர் லிமிட்னு எழுதுறது அதெல்லாமே எழுதிக்கோங்க. எக்ஸு ஒய் ஆரிஜின் இதெல்லாம் கரெக்டாக போட்டு முடிச்சாச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த கிராஃப் போடுற வரைக்கும் எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் ஜஸ்ட் நம்ம பார்த்தோம், அதனால் கிளியராக இருக்கும். அடுத்து இப்போ மீடியன் கண்டுபிடிக்கணும்னா என்ன வேணும், n = 35 தெரியும். ஸோ n/2 = 35 / 2 பண்ணும்போது 17.5 கிடைக்குது. எந்த 17.5 எதில் நம்ம மார்க் பண்ணணும், y ஆக்சிஸில் கொண்டு போய் மார்க் பண்ணணும். அப்போது மார்க் த பாயிண்ட் A whose ordinate is 17.5. ஆர்டினேட்னா ஒன்றும் இல்லை, 5 ஆக்சிஸ். ஓகேவா? இந்த இடத்துல கொண்டு போய் மார்க் பண்ணியாச்சு 17.5. அப்போ அதை எடுத்துகிட்டு போய் கரெக்டாக அந்த கர்வில் ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் எக்ஸ் கோஆர்டினேட் என்ன கிடைக்குது, அப்போ நமக்கு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த கர்வில் ஜாயின் பண்ணும்போது தான் நம்மளுக்கு எக்ஸ் கோஆர்டினேட் என்னன்னு கிடைக்குது. என்ன கிடச்சிருக்கு, 46.5ன்னு கிடச்சிருக்கு. அப்போ நம்மளோட மீடியன் ஆஃப் த டேட்டா எவ்வளோ, 46.5. இந்த ஏன்ற பாயிண்ட் என்னது நமக்கு இப்போது, எக்ஸு 46.5, 17.5. இதுதான் நமக்கு இந்த ஏன்ற பாயிண்ட்டு. இதுதான் என்ன நமக்கு 46.5ன்றது தான் மீடியன் ஆஃப் த டேட்டா. இப்போ இதோடு முடிச்சுட்டு மறந்துடக்கூடாது. இது நம்ம என்ன பண்ணணும், ஃபார்முலாலையும் வெரிஃபை பண்ணணும். கொடுத்துருக்கிற டேட்டா அந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியை நார்மல் ஃப்ரீக்வன்சியாக மாற்றிடணும். டவுட் இருக்கவங்க ஆல்ரெடி போன கிளாஸில் சொல்லியிருக்கேன், அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. நார்மல் ஃப்ரீக்வன்சியாக மாற்றியாச்சு. மாற்றினதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நார்மலாக எப்படி மீடியன் கண்டுபிடிக்கிறோம். n/2 17.5. ஸோ 17.5க்கு நியர்பை என்ன இருக்குதுன்னு பார்க்குறோம். 28 எடுத்துக்கிறோம். 28 எடுத்தாச்சு. அதோட கிளாஸ் இன்டர்வல் என்ன இருக்குது, 46 and 48 இருக்குது. அப்போ மீடியன் கிளாஸ் என்ன, 46 to 48, லோயர் லிமிட் 46, ஃப்ரீக்வன்சி 14, CF ஆல்சோ 14. பாருங்கள், இங்கே F is 14 here and CF is 14 here. ரெண்டு ஒன்றே இருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகேவா? ஹைட் இஸ் ஈக்குவல் டு 2. வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சேம் 46.5 தான் ஆன்சர் கிடைக்குது. ரெண்டும் சேமாக வந்தால் தான் உங்களோட ஆன்சர் கரெக்டு. தப்பாக வந்துச்சு, இல்லை மேம் இது ஒரு வேல்யூ அது ஒரு வேல்யூ வந்துச்சுன்னா நாம் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். எதர் கேல்குலேஷனில் மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம், இல்லையா கிராஃப் ட்ராப் பண்ணும்போது ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். இப்படி மிஸ்டேக் ஆயிருந்தால் மட்டும்தான் வேல்யூ மாறி வரும். இல்லாட்டி ரெண்டு வேல்யூவும் சேமாக தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 3. அப்புறம் இன்னொரு விஷயம், இதை நீங்கள் கேட்டால் மட்டும் கண்டுபிடிச்சா போதும், கேட்கலன்னா கண்டுபிடிக்க தேவையில்லை. ஓகேவா? இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ணுங்கன்னு சொன்னால் மட்டும் பண்ணால் போதும், இல்லாட்டி பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் கொஷின், இப்போ மோர் தென் டைப்பில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம லெஸ் தென் டைப் மட்டும் பார்த்தோம். அடுத்து லெஸ் தென்லேயே மீடியன் கண்டுபிடிக்கிறதும் பார்த்தோம். இப்போ மோர் தென் டைப்பில் மட்டும் பார்க்க போகிறோம். இப்போ மோர் தென் டைப்பில் கிராஃப் வரைய சொல்லியிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டாவை எடுத்துக்கிட்டோம். மோர் தென் எழுதுகிறோம். மோர் தென் எழுதும் போது எந்த லிமிட் எடுக்கணும், லோயர் லிமிட். அப்போ 50, 55, 60, 65, 70, 75 இந்த வேல்யூஸ் எடுப்போம். இதில் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மோர் தென் எழுதும் போது எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் கீழேருந்து ஆட் பண்ணிவிட்டு எழுதிட்டு வாங்க. அப்படி இல்லாட்டி என்ன பண்ணலாம், 100 ஃபார்மர்ஸ். அப்போ சிக்மா FI ஃபுல் என்னோட வேல்யூ எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சு, 100 தெரிஞ்சிச்சு. அப்போ 100 போட்டு மேலேருந்து என்ன பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணிட்டு வரலாம். ரெண்டுத்தில் எது வேணாலும் பண்ணலாம், உங்களோட விருப்பம். ஓகேவா? ஃபஸ்ட்டு அப்போ 100 போட்டு அடுத்து என்ன பண்ண, 100 - 2 இங்கே இருக்கு இல்லையா, அந்த வேல்யூஸு 2, 8, 12 இந்த வேல்யூஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். பாருங்கள், 2, 8, 12, 24, 38 இப்படி சப்ராக்ட் பண்ணி எழுதினாலும் கரெக்டு. இல்லை இன்னொரு மெத்தட் என்ன சொன்னால், இந்த லாஸ்ட் வேல்யூ அப்படியே எழுதிட்டு
கீழேருந்து ஆட் பண்ணிட்டு போ 16 அடுத்து 16 + 38 அடுத்து 38 + 24 அடுத்து 24 + 12 அடுத்து 12 கிடைச்ச ஆன்சரோட அகெயின் +8 +2 நீங்கள் இங்கே ஒவ்வொரு ஸ்டெப்லையும் என்ன பண்ணணும் 16 + 38 கிடைச்ச ஆன்சர் +24 கிடைச்ச ஆன்சர் +12 கிடைச்ச ஆன்சர் +8 கிடைச்ச ஆன்சர் +2 ஓகேவா அப்படி பண்ணாலும் கரெக்டு இல்லாட்டி 100 - 2 ஆன்சர் -8 ஆன்சர் -12 ஆன்சர் -24 ஆன்சர் -38 ரெண்டுத்தில் எந்த மெத்தட் பண்ணாலும் ஓகே இப்போ நமக்கு இதுதான் என்னது எக்ஸு இங்கே கிடச்சிருக்கிறது தான் ஒய் இந்த பாயிண்ட்ஸ் என்ன பண்ண போகிறோம் நம்ம ஃப்ளாட் பண்ண போகிறோம் அப்போ என்னென்ன பாயிண்ட்ஸு 50, 100 55, 98 60, 90 65, 78 70, 54 and 75, 60 இந்த பாயிண்ட்ஸ் என்ன பண்ண போகிறோம் கிராஃபில் மார்க் பண்ண போகிறோம் x axis y axis number of farmers எழுதிட்டாலே ஓகே இல்லை cumulative frequency இங்கே ப்ரொடக்ஷன் ஆர் நம்ம எந்த லிமிட் எடுத்திருக்கோம் லோயர் லிமிட் எடுத்திருக்கோம் அப்போ லோயர் லிமிட் எழுதியாச்சு இப்போ இது என்ன கர்வு மோர் தேன் ஓகியூ கர்வ் ஓகேவா பாயிண்ட்ஸை ஃப்ளாட் பண்ணி முடிச்சிட்டோம் இதோடு முடிஞ்சிச்சு அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் இது ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல எல்லாத்த விட இதே சேம் டைப் கொஷின் இந்த மாதிரி நமக்கு ரீடரில் இல்லை பட் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சேம் இதே கொஷினை கொடுத்துட்டு உங்களை மீடியனும் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணணும் மீடியன் வேல்யூ கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கணும் இப்போ நமக்கு என்ன இருக்குங்க n வேல்யூ 100 இருக்குது சப்போஸ் இதே கொஷினில் மீடியன் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா n/2 வேல்யூ எவ்வளோ 100/2 = 50 அப்போ இங்கே என்ன பண்ணணும் நம்ம 50 வேல்யூ இங்கே இருக்குது அப்போ 50 வேல்யூ கொண்டு போய் இங்கே ஜாயின் பண்ணுறோம் இந்த இடத்துல டச் பண்ணுற பாயிண்ட் இருக்கு இல்லையா இது நீங்கள் கரெக்டாக இந்த லைனில் ஜாயின் பண்ணணும் இப்போ இந்த டச் பண்ண பாயிண்ட்டை கரெக்டாக கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கிடச்சிருக்க பாயிண்ட் தான் என்னது நமக்கு மீடியன் ஓகேவா கிளியராக உங்களுக்கு இங்கே 50 இந்த இடத்துல 72.5 சம்திங் கிடைக்குது ஓகேவா அப்போ 50, 72.5 அப்போ மீடியன் 72.5 கிளியராக இதில் கேட்கல சப்போஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி போடணுன்றதுக்காக நான் சொல்லியிருக்கேன் ஓகேவா இது ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக நம்மளை சால்வும் பண்ண சொன்னாங்கன்னா சால்வ் பண்ணியும் கண்டுபிடிக்கணும் ஓகே நெக்ஸ்ட்டு இது நமக்கு எக்ஸாம்பிளில் இருக்கிற சம் 2 கிராஃபையும் ட்ரா பண்ணி கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க இந்த டேட்டா கொடுத்துருக்காங்க அந்த டேட்டாலேருந்து லெஸ் தேனும் கண்டுபிடிக்கிறோம் மோர் தேனும் கண்டுபிடிச்சிட்டு இந்த பாயிண்ட்ஸை 10, 2 இந்த பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா இந்த பாயிண்ட்ஸையும் 5, 30 10, 28 இந்த பாயிண்ட்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோம் கிராஃபில் மார்க் பண்ணுறோம் இதில் நீங்கள் மார்க் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயம் கரெக்டாக நோட் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி அதை ஃபுல்லாக மார்க் பண்ணி ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் அடுத்தது போங்க ஏன்னா அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டும் சேர்ந்து ஒரே டைமில் பாயிண்ட் வச்சுட்டு அப்புறம் ஜாயின் பண்ணலான்னு பண்ணும்போது மிஸ்டேக் ஆக சான்சஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேயே நான் இப்படி போட்டுட்ருக்கேன் இப்படி போடும்போது என்ன இருக்கலாம் மேபி நான் இந்த பாயிண்ட்டை விட்டுட்டு இப்படி கூட ஜாயின் பண்ணிடலாம் அதே மாதிரி இதை என்ன பண்ணலாம் நான் இந்த பாயிண்ட்டில் கொண்டு போய் ஜாயின் பண்ணுறதுக்கோ இல்லை இந்த பாயிண்ட்டில் கொண்டு போய் இப்படி ஜாயின் பண்ணி போகிறதுக்கோ சான்சஸ் இருக்குது அதனால் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு லெஸ் தென் மட்டும் பாயிண்ட்ஸ் வச்சுட்டு அந்த கர்வை ஜாயின் பண்ணி முடிச்சிருங்க அதுக்கப்புறமா லெஸ் தென் முடிச்சதுக்கப்புறமா மோர் தெனோட பாயிண்ட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள் ஓகேவா ரெண்டும் ஒரே டைமில் பாயிண்ட் வச்சு ஜாயின் பண்ணால் எப்போ திடீர்னு நமக்கே தெரியாமல் மிஸ்டேக் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இந்த இடத்துல பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக இருந்தும் இங்கே நான் போட்டால் கிளியராக இருக்காதுன்றதால நான் பாயிண்ட்ஸ் போட்டு கொடுக்கல நீங்கள் ஆனால் என்ன பண்ணணும் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் அதோடைய கோஆர்டினேட்ஸ் என்னன்றதும் எழுதணும் 10, 2 15, 14 அதெல்லாமே எழுதணும் ஓகேவா முடிச்சாச்சு ஒன்று வந்து லெஸ் தென் இன்னொன்று மோர் தென் கிளியர் கீழே எழுதுறதுலாம் டவுட் இருக்காது இப்போ மீடியன் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் 2 பாயிண்ட்டும் ஜாயின் பண்ணுற இடம் தான் என்னது நமக்கு மீடியன் இந்த பாயிண்ட்டில் ஜாயின் ஆகுதோ அதை கொண்டு வந்து எக்ஸ் ஆக்சிஸில் டச் பண்ணி பார்த்தா என்ன பாயிண்ட்டாக கிடைக்குது மீடியன் = 17.5 இது மாதிரி லெஸ் தென் ஒரு கலர்லையும் மோர் தென் ஒரு கலர்லையும் மார்க் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓரளவுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் திரும்ப பாருங்கள் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் ரிப்பீட்டட் 4 மார்க் கொஷின் நமக்கு எப்போவுமே கிராஃபில் கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா இதுலேருந்து 4 மார்க் நம்ம ஈஸியாக மார்க் வாங்கிடலாம் அதனால் கொஞ்சம் கிளியராக கேர்ஃபுல்லாக பாருங்கள் ஓகேவா டவுட் இருந்தால் கேளுங்கள்